காலத்தில் ஒரு எளிய மரக்கொறியன் இருந்தான். அவன் காட்டுக்குள் சென்று மரங்களை வெட்டி அவற்றை விற்று தினசரி அன்றாட வாழ்வை நடத்தி கொண்டிருந்தான். ஒரு நாள் அவன் வழக்கம் போல ஆற்றின் அருகே உள்ள ஒரு பெரிய மரத்தை வெட்டி கொண்டிருந்தான். வெட்டி கொண்டிருக்கும் போது திடீரென அவன் கட்டையின் கூர்மையான பகுதி ஆற்றில் விழுந்து விட்டது. மரக்கொறியன் மிகவும் கவலையடைந்து, என்ன செய்வேன், இது இல்லாமல் நான் வேலை செய்ய முடியாது என்று கவலையுடன் அமர்ந்தான். அவன் சோகத்தை கண்டு நீருக்குள் இருந்து ஒரு தேவதை தோன்றியது. தேவதை கேட்டது, நீ ஏன் சோகமடைந்தாய்? மரக்கொறியன் தேவதையிடம் எல்லாவற்றையும் கூறினான். தேவதை சிரித்துக் கொண்டு, கவலைப்படாதே என்று கூறியது. அதன் பிறகு அவள் ஆற்றுக்குள் சென்று ஒரு பொன்கூர்க்கட்டையை எடுத்து வந்தாள். தேவதை, இது உன்னுடையதா என்று கேட்டாள். மரக்கொறியன், இல்லை, அது என்னுடையது அல்ல என்று நேர்மையாக கூறினான். தேவதை மறுமுறையும் ஆற்றுக்குள் சென்று ஒரு வெள்ளி கூர்க்கட்டையை எடுத்து வந்து, இது உன்னுடையதா என்று கேட்டாள். மரக்கொறியன், இல்லை, அது என் கட்டை அல்ல என்று மறுபடியும் நேர்மையாக கூறினான். மூன்றாம் முறையாக தேவதை ஆற்றுக்குள் சென்று மரக்கொறியன் இழந்த ஆப்பிரகசமம் கூர்க்கட்டையை நீட்டு வந்து, இது உன்னுடையதா என்று கேட்டாள். மரக்கொறியன் மகிழ்ச்சியுடன், ஆம், இதுதான் என்னுடைய கூர்க்கட்டை என்று கூறினான். தேவதை அவரது நேர்மைக்கு மகிழ்ந்து 3 கூர்க்கட்டைகளையும் அவனுக்கு பரிசாக அளித்தாள். மரக்கொறியன் அவற்றை பெற்றுக்கொண்டு தனது வாழ்வை மகிழ்ச்சியாக தொடர்ந்தான்.